அத்தியாயம் 102. அந்த மண்டபத்தில் ஒரு மயான அமைதி. அங்கு நடந்த விஷயங்களை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அங்கிருந்தவர்களின் அதிர்ந்த முகத்தை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும். அரை மயக்கத்தில் இருந்த தோழியை தன் மடியில் தாங்கிக் கொண்டிருந்த ரம்யா மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தாள். கல்யாணத்திற்கு வந்த சொந்த பந்தம் எல்லாம், அப்புறம் என்ன, கல்யாணமே நின்னு போச்சு, இனி நமக்கு என்ன வேலை, சோத்த தின்னுட்டு கிளம்ப வேண்டியதுதான் என அவர்கள் வேலையில் கவனமாக இருக்க, அந்த மண்டபத்தில் அவர்கள் சொந்தம் மட்டுமே கூடியிருந்தது. என்ன பேசுவது, எப்படி இந்த விஷயத்தை கையாள்வது என தெரியாமல் சிலரும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிலரும், இப்ப என்னப்பா நடந்துச்சு என்று அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் சிலரும் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தார்கள். சமர் ஒரு வார்த்தை பேசாமல் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான். அகிலாண்டேஸ்வரி தான் கோபம் கொப்பளிக்க அமர்ந்திருந்தார். அனைவரின் பார்வையும் அந்த பெண்கள் இருவரின் மீதும் தான் இருந்தது. என்ன நடக்குதுங்க? யாரு பிள்ளையடி வயிற்றுல சுமந்துட்டு வந்து நிக்கிற? எங்களை அசிங்கப்படுத்தணும்னு கங்கனை கட்டியிருக்கியா என கோபம் கொப்பளிக்க பேசிக் கொண்டிருந்தார் தமிழ் தந்தை. தமிழ் அமைதியாக இருந்தாள். ரம்யாவுக்கும் கவினுக்கும் மட்டும்தானே தெரியும் அந்த குழந்தையின் தந்தை யாராக இருக்கும் என. சொல்லுடி, என்ன கருமோ இது என அவளை அடிக்க பாய்ந்து கொண்டு சென்றவரை சுற்றியிருந்தவர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டார்கள். மாசம் மறக்க பிள்ளை அடிக்க போறீங்களே சார், எதுவா இருந்தால் பொறுமையா பேசுவோம். தமிழ் அன்னை வழக்கம் போல் வாயை பொத்தி அழுது கொண்டிருந்தார். ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன் மாசமாக இருக்கிறாள். இன்னொருத்தி யாருடனோ ஓடி போய் விட்டாள். இதையெல்லாம் கேட்டு இன்னும் அவருக்கு அட்டாக் வராமல் இருப்பதே பெரிய விஷயம்தான். இப்படிப்பட்ட குடும்பத்துல சம்மந்தம் பண்ண ஒத்துக்கிட்ட பாருங்க, ஏன் புத்திய பிஞ்சு செருப்பால் அடிக்கணும். இவளுக எப்படிப்பட்டவள்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒழுக்கத்துக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாதவளுக என்று அகிலாண்டேஸ்வரி ரம்யாவை தான் வெறித்தனமாய் முறைத்து கொண்டிருந்தார். விட்டால் கண்ணாலே எரித்து விடுவார் போலும். கவினோ உச்சகட்ட கோபத்தில் அந்த மண்டபத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். ஏன் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. நீ எப்படி வேணாலும் போய் தொலை, மதி எங்க? தமிழ் தந்தை பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி கேட்டார். அவளுக்கே தெரியாத போது அவள் எப்படி சொல்வாள்? எனக்கு எனக்கு தெரியாதுப்பா, அவள் கொஞ்சம் தடுமாறி சொன்னாள். ஏய், இன்னொரு தடவை அப்பான்னு சொன்ன வாய கிழிச்சிருவேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டடி என்ன. எனக்கு தேவை என் பொண்ணு, என்னோட பொண்ணு என்றார் அழுத்தி. நீ எனக்கு பிறக்கவில்லை என்பதை தான் அப்படி அழுத்தி கேட்கிறார். அது அவளுக்கும் புரியாமல் இல்லை. எனக்கு தெரியாது என்றாள் தமிழ் உதட்டை கடித்து. ஏய் என அவர் தமிழை அடிக்க வந்தார். ரம்யா விரிட்டென அவர் முன்னே வந்து நின்றாள். அவ சொல்றது உண்மைதான், தமிழுக்கு அது பத்தி தெரியாது. நான் தான் மதி அனுப்பி வச்சேன் என்றாள் ரம்யா துணிவாக. தமிழுக்கு கூட இது அதிர்ச்சிதான். இவள் அதை எதிர்பார்க்கவில்லை. அனுப்பி வச்சியா? எங்க அனுப்பி வச்ச? யார் கூட அனுப்பி வச்ச? அவளுக்கு பிடிச்சவன் கூட. அவள் அதை சொல்லி முடிக்கும் முன் சுளிரென அவள் கன்னத்தில் விழுந்தது ஒரு அறை. கவின் தான் நடித்திருந்தான். என்னப்பா பண்ற என சுற்றி நின்றவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். என்ன சொல்றான் பாருங்க. அம்முனிதான் அனுப்பி வச்சாங்களாம். அவளுக்கு பிடிக்குதுன்னு இவ அனுப்பி வைக்கல. என் கூட கல்யாணம் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ அனுப்பி வச்சிருப்பா. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? இவ புத்தியே எச்ச புத்திதான் என்றான் அவன் கோபம் கொப்பளிக்க. ரம்யா அமைதியாக இருந்தாள். அவளாலும் கோபம் கொள்ள முடியும், கத்த முடியும். ஆனால் இது அவள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவ மனசுக்கு பிடிச்சவங்க கூட அவ போயிட்டா, அவ்வளோதான் என்றாள் ரம்யா சற்றும் பயம் இல்லாமல். மொத்த கூட்டமும் இவர்கள் இருவருக்கும் எதிராக நின்றார்கள். சமர் தமிழ் முன்னே வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கண்களில் அத்தனை வலி. நான் உன்னை உண்மையாகத்தானே நேசித்தேன், பின்பு ஏன் எனக்கு இந்த ஏமாற்றம் தந்தாய் என கண்களாலே வினவினான். தமிழ் உடைந்து போனாள்.
அவன் கோபப்பட்டு கத்தியிருந்தாலும், கத்தி எடுத்து குத்தியிருந்தாலும் கூட அவளுக்கு இவ்வளவு வலித்திருக்காது போலும். ஆனால் இவ்வளவு நடந்த பின்பும் கூட சற்றும் கோபம் கொள்ளாமல் வந்து கேட்பவனிடம் அவள் என்ன பதில் சொல்வாள்? சமர் கையை பிடித்து கண்ணீர் வடித்தாள். இப்பொழுது அவளால் அது மட்டுமே முடிந்தது. சமர் இதழ் விரக்தியாக விரிந்தது. அவன் கட்டும் தாலி அவள் மஞ்சத்தில் உரசி சென்றிருக்க வேண்டும் இந்நேரம். நான் இப்போ உனக்கு என்ன பண்ணும் தமிழ்? நீ என்ன சொன்னாலும் செய்யற என்றவனை கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள் தமிழ். எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுங்க என தட்டு தடுமாறி எழுந்து நின்றவளை அவன் என்னவென்பது போல் பார்த்தான். என்ன மறந்துடுங்க சமர். நான் உங்களுக்கு பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க சமர். அவன் வெளி கலங்கியது. மறக்கணுமா? மனதோடு எண்ணிக்கொண்டவன் கசந்த புன்னகை சிந்தினான். என்ன ஆனாலும் என் வீட்டு மருமகளை வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப பிளான் பண்ணி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டல்ல, கொடுத்த வாக்க மீறிட்டல்ல. ரம்யாவுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார் ஈஸ்வரி. திருத்தம், நாசப்பட்டு உங்க மகனை கட்டிக்கல. உங்க பிள்ளைதான் என் கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்காரு. இப்போவும் சொல்றேன், நான் கொடுத்த வாக்க மீறவே இல்லை. உங்க ஆசைப்படி உங்க பையனுக்கு நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அவன் கூட வாழ போறதில்ல. இத்தனை பிரச்சனை இடியாப்ப சிக்கலிலும் அவருக்கு இருந்த ஒரே நிம்மதி அந்த வார்த்தைதான். உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறது? நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன் என அடித்து சொன்னாள் ரம்யா. நீ எனக்கு பொண்ணதுக்கு அனுபவிப்படி. என் கூட வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு நரகத்தை உனக்கு காட்டுவேண்டி என்றான் கவின். கோபம் அவன் கண்களை மறைத்து விட்டது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண என்றாள் அவளும் பயம் கொள்ளாமல். தமிழ் கண்களை துடைத்தாள். அவள் வாழ்வில் நிறைய பாடம் கற்றுக்கொண்டாள் என்று சொல்வதை விட ஒருவன் கற்றுக் கொடுத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேல் அவள் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டும். கன்னத்தை துடைத்து கொண்டவள், நாங்க பண்ணது தப்புதான். அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க என தன் வயிறை மெல்ல தடவி கொண்டவள் ஒரு முடிவுடன் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். அப்போது தமிழ் என்ற சத்தம் கேட்டு திரும்பினாள். கழுத்தில் தொங்கிய மாங்கல்யத்துடன் ஓடி வந்தாள் ரம்யா. அப்போ நான் என்னை விட்டு போக போறியா? இந்த தமிழ் எங்கிருப்பாளோ அங்கேதான் அந்த ரம்யாவும் இருப்பா. எங்க போனாலும் ஒன்னாவே போலாம் என தோழியின் கையை இறுக்கி பிடித்தாள் ரம்யா. எங்கே செல்கிறோம் என தெரியாமல் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். இனிதான் அவர்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. வாங்க, நம்மளும் இந்த தோழிகள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். அந்த ஒற்றை டீக்கடையின் முன்னே இருந்த இருக்கையில் எங்கோ வெறித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் தமிழ். அவளுக்கு இன்னும் சோர்வாக இருந்தது. பசி மயக்கமா இல்லை மாசமாக இருக்கும் அசதியா என்று தெரியவில்லை. ரம்யா அந்த சூடான தேநீர் கப்பை தோழி முன் நீட்டினாள். தமிழுக்கும் அது தேவைப்பட்டது. ஆகவே அதை வாங்கி கொண்டாள். இருவரிடமும் பலத்த அமைதி. என் மேல கோபமா தமிழ்? ஏன் கோபப்படணும்? மதியம் அனுப்பி வச்சதுக்கு? அது அசோகா. ரம்யா பட்டென தோழியை திரும்பி பார்த்தாள். உனக்கு எப்படி தெரியும் என்பதை போல். அப்ப அவன்தானா? நினைச்சேன். சாரிடி, நான் சொல்லியிருக்கணும். இந்த கல்யாணம் நடந்தா செத்து போயிடுவேன்னு சொன்னா. மேல இந்த தப்பும் இல்லடி. என் கவலை உன்னை பத்தி தான். நீ என் கூட வந்திருக்க கூடாது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கட்டாய கல்யாணம், பிடிக்காத கல்யாணம் என்றால் எங்கோ வெறித்தபடி. கட்டாய கல்யாணம்னு சொல்லு, ஆனா பிடிக்காத கல்யாணம்னு சொல்லாத. உனக்கு கவினன்னு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தமிழ் ப்ளீஸ், அது முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நம்ம பேச போகிறது இதை பற்றி தான் என தமிழ் வயிற்றில் கையை வைத்தாள். இத்தனை கஷ்டத்திலும் தமிழ் இதழ் மெல்ல விரிந்தது. இவ்வளோ நாளாக என் வாழ்க்கை எப்படி அமையணும்னு என்னை சுற்றி இருக்கவங்க தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் இனி நான் முடிவு பண்ண போகிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் தெரிஞ்ச எனக்கு இந்த கடவுள் கொடுத்த வழி. நான் வாழ ஒரு காரணம் இந்த குழந்தை.
வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா தமிழ்? இது ஏன் குழந்தை, என்னோட ரத்தம். இந்த குழந்தைய அழிக்க முடியுமாடி என்னால? இனி என்னோட அடையாளம் என் குழந்தை தான் என்றாள் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீருடன். ரம்யா பெருமூச்சுடன் தோழி கையை பிடித்தாள். யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நான் உன் கூட தான் நிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தைரியமா முடிவிடு மச்சி. உன் கூட நான் இருப்பேன். சிறு வயதில் அவள் கைப்பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொன்னவள் இப்பொழுது வரை அவள் கையை விடவில்லை. இப்பொழுது தமிழுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் ரம்யா மட்டும்தான். அவர்கள் எதிர்த்து நின்றது பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடியவர்களை. சுற்றியிருந்த அத்தனை பேரையும் அவர்கள் பகைத்து விட்டார்கள். இந்த நிலையில் இவர்கள் இங்கே வாழ முடியுமா? இல்லை, அவர்கள் வாழதான் விடுவார்களா? ஒரு பக்கம் மேனகா, மாயா, இன்னொரு பக்கம் அகிலாண்டேஸ்வரி, இன்னொரு பக்கம் கவின். இதற்கிடையில் ராவணன் எங்கே சென்றான் என்றே தெரியவில்லை. வீடு தேடி சென்றாலும் ஒருவரும் வீடு கொடுக்க மறுத்தார்கள். வேலை தேடி சென்றாலும் வேலை கொடுக்க மறுத்தார்கள். இந்த பணக்காரர்களை பகைத்து கொண்டால் அவர்கள் எப்படி பழி வாங்குவார்கள் என்பதை கொஞ்ச நாளிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனால் தோழிகள் இருவரும் சோர்வுறவில்லை. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தார்கள். தமிழ், இவங்க நம்மள வாழ விட மாட்டாங்க. நம்மளால இங்க இருக்க முடியாது. இப்ப நம்ம வேற ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். என்ன பண்ணலாம்? தமிழ் அவள் வயிற்றை பிடித்தாள். கண் மூடி யோசித்தவள் ஒரு முடிவுடன் சொன்னாள். இங்கிருந்து போயிடலாம், நம்ம தூரமா போயிடலாம் என்றாள். ரம்யாவுக்கும் அதுதான் தோன்றியது. அவர்கள் பயந்து ஓடவில்லை, விலகி செல்கிறார்கள், அவ்வளவுதான். எல்லாம் தமிழ் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக மட்டும்தான். யார் கண்ணிலும் படாமல் இரவோடு இரவாக இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். இவர்களை கண்காணிக்க கவின் போட்டிருந்த ஆள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததால் அவர்களை தவறவிட்டான். பல மணி நேர பயணங்களுக்கு பிறகு இருவரும் வந்து சேர்ந்த இடம் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கும் ஒரு கிராமம், ஏதந்தம். இது எழுத்தாளரோட கற்பனை. அவங்களா உருவாக்குன ஒரு ஊரு. யாரும் சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஏதந்தம் கிராமம் என்று சொல்வதை விட ஒரு பெரிய மலைப்பாங்கான இயற்கை வர்ணனைகளை தன்னுள் அடக்கியவை என்று சொன்னால் தகும். தமிழின் புரொஃபசர் ஒருத்தர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்தான். அவர் மூலமாகத்தான் இருவரும் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்தியா மேப்பில் கூட இல்லாத அந்த ஊருக்கு ஒரு முறை வந்துவிட்டால் திரும்பி செல்ல மனமே இருக்காது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த பேருந்து அந்த ஊரின் நிறுத்தத்தில் வந்து நின்றது. இருவரும் அவர்கள் பேக்கை தூக்கி கொண்டு கீழே இறங்கினார்கள். அவர்களுக்காக ஒரு பழைய அம்பாசிடர் வண்டி ஒன்று காத்து கொண்டிருந்தது. அந்த காரிலிருந்து இறங்கி வந்தவன் இருவரையும் ஒரு மார்க்கமாக பார்த்தான். வாத்தியார் ஐயா சொன்னவங்க நீங்க தானே? தமிழும் ரம்யாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். இருவருக்கும் புரொஃபசர் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. நீங்க 2 பேரும் பாதுகாப்பா தங்கவும் வேலை பார்க்கவும் ஒரு இடம் இருக்கு. ஆனா அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. இருவரும் என்னவென்பது போல் பார்த்தார்கள். அது ஒரு மார்க்கமான ஊரு. அங்கே சில விதிமுறைகள் இருக்கு. என்ன சார் அது? அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய சாபமா நினைப்பாங்க. அவங்க தப்பானவங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருந்தா அந்த பொண்ணும் தப்பான பொண்ணு தான். அப்போ என்று இருவரும் இழுத்தார்கள். எஸ், தமிழுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியக்கூடாது, உனக்கு கல்யாணம் ஆனது தெரியக்கூடாது. இருவருக்கும் ஒன்று மட்டும் புரிந்தது. அவர்கள் டப்பா டான்ஸ் ஆட போகிறது. என்னம்மா முழிக்கிறீங்க 2 பேரும்? வாத்தியார் சொன்ன பொண்ணுங்க நீங்க தானே? இருவரின் தலையும் ஆமா என்பதை போல் ஆடியது. அப்ப சரி, வாங்க வந்து உட்காருங்க என அந்த டிரைவர் வண்டியை எடுத்தான். ரம்யா அவள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை ஒழித்து வைத்திருந்தாள். அந்த ஊரில் பல வசதிகள் இருந்தது. அங்கு தேயிலை ஃபேக்டரி, ஏலக்காய் ஃபேக்டரி, பருத்தி நெய்யும் ஃபேக்டரி என பல தொழிற்சாலை இருந்தது. இதையெல்லாம் பார்த்தபடி இவர்கள் பயணம் செய்தார்கள். ஒரு 15 நிமிட பயணத்திற்கு பிறகு
அந்த வண்டி ஒரு பெரிய வீட்டின் முன்னே வந்து நின்றது. இருவரும் தயக்கமாக வீட்டுக்குள் இறங்கி நடந்தார்கள். போகும் வழியில் பலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உள்ள உட்காருங்கம்மா என இவர்களை போர்ட்டிகோவில் அமர வைத்தவன் யாரையோ அழைத்து வர சென்றான். அப்பொழுது பின்வாசல் பக்கம் ஒரு சத்தம். என்ன சத்தம் என இவர்கள் எட்டி பார்க்க அங்கே இரத்த கிளறியாக ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தான். அதை கண்டு இருவரின் முகமும் அதிர்ச்சியாக விரிந்தது. என்னம்மா பாக்குறீங்க என்ற சத்தம் கேட்டு இருவரும் திரும்பினார்கள். அங்கே நரைமுடியுடன் ஒரு பெரிய மனிதர் ஒருவர் வந்து நின்றார். அங்க என தமிழ் சற்று தயங்கி சொல்ல, அது ஒன்றும் இல்லம்மா, கல்யாணம் ஆகியும் ஆகவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கான். ஒழுக்கம்தானே முக்கியம். ஒழுக்கம் இல்லாம உசுறு இருந்து என்ன பயன்? அதான் பசங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க என்றார் அவர் சாதாரணமாய். தமிழும் ரம்யாவும் திருட்டு மொழியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பக்கம் போனா சீவலு, இந்த பக்கம் போனா செதறலுங்கிற மாதிரி ஆகி போச்சு அவங்க நிலைமை. ஆனா ஒன்று, பொய் சொல்றதை விட இனி சொல்ற பொய்யை ஞாபகம் வச்சுக்க தான் அவங்களுக்கு பெரிய பாடம் இருக்க போகுது. அத்தியாயம் 103. அந்த 2 அறைகள் மட்டுமே இருந்த வீட்டின் சமையலறை கொஞ்சம் குட்டியாகத்தான் இருந்தது. ஒருவர் மட்டுமே நின்று சமைக்கக்கூடிய அறை அது. அதில் வேர்க்க விறுவிறுக்க சமைத்து கொண்டிருந்தான் அசோக். இன்னொரு பக்கம் காலேஜ் போக தயாராகி கொண்டிருந்தாள் மதி. அவள் தயாராகி வெளியே வரும் சமயம் அவன் லஞ்ச் பாக்ஸை அவள் முன்னே கொண்டு வந்து வைத்தான் அசோக். 2 மாதங்கள் ஆகிவிட்டது இருவரும் ஒன்றாய் வந்து. ஆனால் இப்பொழுது வரை அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை அசோக். அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுப்பானே தவிர அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இன்னைக்கு நம்ம வெளியே போலாமா அசோக்? அவள் ஆசையாக கேட்டாள். அசோக் அவள் முகத்தை கூட பார்க்காமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் கோர்ட்டு செல்ல நேரமாகிவிட்டது. மதி வாடிய முகத்துடன் காலேஜ் கிளம்பினாள். இன்னும் கொஞ்ச நாள்தான் அவளுக்கு காலேஜ் இருக்கிறது. அந்த பஸ்ஸின் ஜன்னல் சீட்டில் அமர்ந்து சாய்ந்தவள் அவன் கரம் பிடித்து வந்த நாளை எண்ணி பார்த்தாள். அந்த ஜில் வாட்டர் அவன் உச்சந்தலையில் பட்ட போதும் அவன் உஷ்ணம் மட்டும் குறையவே இல்லை. அவன் சிந்தையும் அந்த நாளை நோக்கி பயணம் செய்தது. அசோக், அவளை கூட்டிட்டு போ. மதி கரத்தை அவன் கரத்திற்குள் வைத்தாள் ரம்யா. அவன் துடிக்கும் இதயத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளை நேசிக்கும் இதயத்தில் இன்னொருத்திக்கு இடம் கொடுக்க சொல்கிறாள் அந்த மடந்தை பெண். என்னால முடியாது ரம்யா என அவன் அவசரமாய் விலக நினைக்கும் சமயம் பட்டென கத்தியை எடுத்து அவள் கழுத்தில் வைத்தாள் ரம்யா. இந்த வார்த்தையை அவளாலும் தான் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் நிச்சயம் மதி மரணிப்பாள். ஒருத்தையை கொன்றுவிட்டு அவர்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? நீ மட்டும் இப்ப மதியை கூட்டிட்டு போலேனா என்னை உசுரோடவே பார்க்க முடியாது அசோக். அவன் பதறினான். ரம்யா சொல்லக்கூடியவள் அல்ல, அவள் செய்யக்கூடியவள். ஏண்டி இப்படி பண்ற? நான் எப்படி அவளை என்றவனுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. இந்த கட்டு என அந்த தாலியை அவன் முன்பு நீட்டினாள். அசோக் அதை வாங்க மறுத்தான். கட்டுடா என்று அவள் கழுத்தில் கத்தியை அழுத்தி பிடிக்க அசோக் நடுங்கிய கரத்துடன் அந்த தாலியை மதி கழுத்தில் கட்டினான். உயிராக நேசிக்கும் பெண்ணின் முன்னே இன்னொரு பெண்ணை மனமுடிக்கும் கொடூரம் தன் எதிர்க்கு கூட வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். இனி மதி உன் பொறுப்பு, அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன் கடமை என்று இருவரையும் அனுப்பி வைத்தாள். ரம்யா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மதியை ராணி போல் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த 2 மாதமும். அவள் வாய் திறந்து ஒரு விஷயம் கேட்கும் முன் அதை வாங்கி கொடுத்து விடுவான். வீட்டில் ஒரு வேலை செய்ய விடாமல் அவனே அனைத்தையும் பார்த்து கொள்கிறான். சமையல் கூட அவனே செய்வான். ஆனால் ஒரு வார்த்தை அவள் முகம் பார்த்து பேச மாட்டான். அவன் சுண்டு விரல் கூட அவள் மீது படாது. சுற்றி இருந்தவர்களுக்கு அவர்கள் அன்பான ஜோடி. ஆனால் இருவருக்கும் இடையே நடக்கும் பனி போர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுது மதிக்கிருக்கும் ஒரே ஆறுதல்
அவன் அருகாமை. அவன் பேசவே இல்லை எனினும் கூட அவன் தன்னவன், தன் அருகில் இருக்கிறான் என்ற ஒன்று மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. எதிர்காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். தன் நாட்களிடம் வெறிபிடித்தவனைப் போல கத்திக்கொண்டிருந்தான் கவின். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்க தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன். நம்ம கண்ணுல மண்ணு தூவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவா கொடுத்தேன்? என அவன் போடும் கர்ஜனை சத்தம் அந்த பேலஸ் எங்கும் எதிரொலித்தது. அவன் முன்னே நின்றவர்கள் பயத்தில் பம்மிக் கொண்டு நின்றார்கள். கவனமாதான் சார் இருந்தோம், ஆனா எப்படி போனாங்கன்னு தெரியல. தெரியணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். போ, எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு போ. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், புரியுதா? என்று அவர்கள் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்தான் கவின். சார், எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம் சார் என்றவர்களுக்கு பயத்தில் கால் ஆட்டம் கண்டது. அகிலாண்டேஸ்வரி அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் தொலைந்து போனது நிம்மதியென அவர் எண்ணியிருக்க, இவனோ அவர்களை தேடிக் கொண்டு வர சொல்கிறான். சனிய தொலைஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்படாம எதுக்குடா அவங்கள திரும்பி கூட்டிட்டு வர துடிக்கிற? கவின் அன்னையை திரும்பி முறைத்தான். தமிழ் சனியன்ல மாம், சற்று கோபமாக சொன்னான். இல்லடா, நான் அந்த ராங்கிய சொன்னேன். போகட்டும்னு விடாம ஏன்டா அவங்கள திருப்பி கூட்டிட்டு வர நினைக்கிற? இன்னும் அவ மேல இருக்க காதல் போகலையா என்ன? காதலா என நக்கலாய் சிரித்தவன், அவ மேல எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. என்னை வேண்டான்னு தூக்கி எரிச்சிட்டு போனவ, என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு போனவள அப்படியே விட சொல்றீங்களா? அவ அணு அணுவா கஷ்டப்படுறத என் கண்ணால பார்க்கணும். அவ திமிரு குறைஞ்சி என் காலை பிடிச்சு கதறி அழுவுற நாள எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அதுக்கு அவ எனக்கு வேணும் என்றான் வன்மமாய். அகிலாண்டேஸ்வரி அவன் அறியா வண்ணம் சிரித்து கொண்டார். இதைத்தானே அவர் ஆசைப்பட்டார். எல்லாம் அவர் நினைத்தது போலவே நடந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஜானு. அவளை மட்டும் ஒழித்து கட்டிவிட்டால் போதும். ஆனால் அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்க காத்திருப்பதை அப்பொழுது அவர் அறிந்திருக்க மாட்டார். தமிழுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு அழகான கிராமத்து ஓட்டு வீட்டை தங்க கொடுத்திருந்தார்கள். இருவருக்கும் அது பெரிய வீடுதான். இருவரும் கொண்டு வந்த பொருளையெல்லாம் எடுத்து வைத்து அந்த வீட்டை சுத்தம் செய்யவே இரவாகி போனது. அன்று இரவு உணவை பக்கத்து வீட்டுக்காரர்களை கொடுத்துவிட்டு செல்ல இருவருக்கும் இன்னும் வசதியானது. தமிழுக்கு அந்த ஊரில் இருக்கும் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலையும், ரம்யாவுக்கு தேயிலை ஃபேக்டரியில் அக்கவுண்டன்ட் வேலையும் கிடைத்திருந்தது. இப்பொழுது இருவருக்கும் அது மிகப்பெரிய விஷயம். அவர்கள் படும் கஷ்டத்தைக் கண்டு அந்த கடவுளே மனம் இறங்கி வந்தது போல் இருந்தது. தமிழ், பொய் சொல்றதை விட சொல்ற பொய்யை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் போல. உன் கர்ப்ப விஷயம் தெரிய வரும்போது தான் இவங்களை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல என பெருமூச்சு விட்டவள் தோழி அமைதியாக இருப்பதைக் கண்டு மெல்ல அவள் தோளை தொட்டாள். தமிழ் மெல்ல திரும்பினாள். என்னடி யோசனை? அவர் என்னை ஏமாத்தினது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாளா இருந்துட்டல்ல. அவனுக்கு என்னடி மரியாதை? அவரு. இங்க பாரு, நீ முட்டாள் இல்ல, அவன்தான் உன்னை ஏமாற வைக்கிற அளவுக்கு மகா நடிகனா இருந்திருக்கான். உன்னை ஏமாத்திட்டு அவன் நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறியா? அவன் நல்லாதாண்டி இருப்பா. அவனை நம்பின நான் தான் நடுத்தெருவில் நிற்கிறேன். இந்நேரம் அவன் எந்த பொண்ணு கூட உல்லாசமா இருக்கானோ? ஏன்னா அந்த வானில் தெரிந்த நிலாவை வெறித்த வண்ணம் அவள் உளறிக் கொண்டிருக்க, அதே சமயம் அந்த 7 ஸ்டார் ஹோட்டலின் கடைசி தளத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பார்ட்டியில் கையில் மது கோப்பையுடன் அந்த நிலாவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அந்த கூர்மையான விழிகள். நாட்கள் வேகமாக ஓடியது. அந்த ஊரும் அங்கிருந்த மக்களும் அவர்களுக்கு நெருக்கமாகி போனார்கள். அவர்கள் வீட்டு பிள்ளைகளைப் போல இருவரையும் பாவித்து கொண்டார்கள். தமிழ் இப்பொழுதுதான் 4 மாத கர்ப்பவதியாக இருந்தாள். அவள் நேரம் இப்பொழுது வரை வயிறு வெளியே தெரியவில்லை. அதனால் அந்த குழந்தை விஷயத்தை பற்றி அந்த ஊர் மக்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் இது அப்படியே நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாள். சம்பளம் அதிகம் கிட்டவில்லை என்றாலும் ஒரு நிம்மதி கிட்டியது. பள்ளி விட்டால் வீடு, வீடு விட்டால் பள்ளி. ரம்யாவுக்கு அப்படித்தான்.
அவள் ஃபேக்டரியில் கணக்கு வழக்கு பார்த்தாள். அத்துடன் வயசானவர்களுக்கு அவளால் முடிந்த உதவி செய்வாள். ஏதோ அதில் அவளுக்கு ஒரு நிம்மதி. இருவரும் அவர்களின் மனம் கவர்ந்தவர்கள் கண்ணில் படாத வரைக்கும் அவர்கள் வாழ்வு நிம்மதியாகத்தான் இருக்கும். அந்த ஊரின் நாட்டாமை மகன்தான் விக்ரமன். நல்ல படித்த வாலிபமான பையன். ஆனால் கொஞ்சம் சுட்டித்தனம் நிறைந்தவன். அதனாலே பலருக்கு அவனை பார்த்ததும் பிடித்துவிடும். ஆனால் அவனுக்குத்தான் நம்ம ரம்யாவை பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு. ஆனா பையன் இன்னும் அவகிட்ட சொல்லல. நம்ம ரம்யா தான் கரண்ட்டில் காலை வச்ச மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தாலே முறைச்சு பார்க்குற ஆளாச்சே. அன்னைக்கு அந்த ஊரோட பெரிய வீட்டில் விருந்து, ஏதோ விசேஷம் போல. அதனால தமிழையும் ரம்யாவையும் வர சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தாங்க. பெரிய வீட்டு அழைப்பை மறுக்க முடியுமா என்ன? 2 பேரும் காலையிலே கிளம்பி போனது மட்டும் இல்லாம விருந்து வீடுன்னு இல்லாம அவங்க வீடு மாதிரி இறங்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஒரு பக்கம் தமிழ் சாப்பாடு பரிமாற, இன்னொரு பக்கம் ரம்யா சாப்பிட்ட இலைய எடுக்கிறதுன்னு 2 பேரும் பிஸியா இருந்தாங்க. அம்மாடி தமிழ், நீ உட்காந்து சாப்பிடு தாயே. வந்ததுலேருந்து பிள்ளைங்க 2 நிற்காம வேலை பார்க்குதுங்க என பாட்டி ஒன்று வெற்றிலை பாக்கை மென்றபடி சொல்ல, தமிழ் சிறு புன்னகையுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் அவள் இதழில் புன்னகை என்பதே அரும்பி இருக்கிறது. ரம்யா சொல்லவே வேண்டாம். சும்மாவே அவ வேலை பார்க்கக்கூடியவ. ஒரு பக்கம் அவ இலை எடுக்க, இன்னொரு பக்கம் விக்ரமன் இலை எடுத்துக்கிட்டு வர, திடீர்னு ஒரு இடத்துல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிலை. கொடுங்க, நான் எடுக்கிறேன் என விக்ரமன் கூற, இல்லைங்க நானே எடுக்கிறேன் என்றாள் ரம்யா. அட நான் எடுக்கிறேங்க. மீண்டும் அவன், அட நான் எடுக்கிறேன் என இவள், ஏப்பா யாராவது எடுங்கப்பா என அவர்களுக்கு பின்னே இருந்து ஒரு குரல். அடுத்த பந்திக்கு வந்து நின்றவன் போல, ஐயோ சாரிங்க என பின் ரம்யாவை இலையை எடுத்துக்கிட்டு போக, விக்ரமன் ஸ்லோ மோஷனில் திரும்பி ஒரு லுக்கு விட்டான் பாருங்க அவனே இப்பதான் அவகிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். அதுக்குள்ள நந்தி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றானுங்க. எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு அப்பதான் சாப்பிட உட்காரலான்னு ரம்யா பந்தியில் போய் உட்கார, அவ பக்கத்துல உட்காரலான்னு ஆசையா நம்ம விக்ரமன் வேகமா வந்து சீட்டை பிடிச்சா, ஏப்பா விக்ரமா இங்க வா அப்படின்னு ஒரு சத்தம். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறாங்களான்னு பயப்புள்ள கடுப்புல பல்ல கடிச்சுக்கிட்டே போய் வேலையை முடிச்சுட்டு வந்தா, அதுக்குள்ள ரம்யா சாப்பிட்டு முடிச்சு கையே கழுவிட்டா. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. தமிழும் ரம்யாவும் கிளம்பலான்னு நினைக்கும் போது திடீர்னு தமிழுக்கு மயக்கம். முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து போயிடலான்னு அவ 2 அடி எடுத்து வைக்கும்போது பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் என்ன, சுத்தி நின்ன எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் தண்ணி கொடுத்து விசிறி விட்டாங்க. ரம்யாவுக்கு பயம், எங்க அவ மாசமா இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிருமோன்னு. ஆனா நல்ல வேலை, வெறும் அசதியில வந்த மயக்கோன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. தமிழ், இப்படியே இன்னும் எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். தமிழ் தன் வயிற்றை மெல்ல தொட்டு தடவி கொண்டாள். கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொன்னாலும் இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்று கேட்டால் அவள் என்ன சொல்வாள்? தமிழ், அழுகணும்னா அழுதுருடி. நீ அமைதியா இருந்தா எனக்கு பயமா இருக்குடி. ஒருவேளை பழைய தமிழாக இருந்திருந்தால் அழுதிருப்பாள். ஆனால் அவன் கொடுத்த வலியும் காயமும் அவளை முற்றிலும் மாற்றிவிட்டது. அவள் அழுவதில்லை, பயம் கொள்வதில்லை. ஒவ்வொருத்தரையும் வலியும் காயமும் தான் பலமாக்கும் ஆயுதமோ? தமிழ் தன் வயிறை தடவியபடி சொன்னாள், என்ன வேணால் நடக்கட்டும் ரம்யா, இது என் குழந்தை, என்னோட குழந்தை. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. தோழியை நினைத்து ரம்யாவுக்கே ஆச்சரியம்தான். பள்ளியை கண்டால் கூட பயந்து நடுங்கும் தன் தோழியா இத்தனை தைரியமாக பேசுகிறாள் என்று. அதே சமயம் அந்த 7 ஸ்டார் ஹோட்டலின் 24வது தளத்தின் மேல் கையில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்தவனின் முகத்தில் எல்லையில்லாமல் வளர்ந்திருந்தது தாடி முடிகள். அவன் கண்களில் தீப்பிழம்பாய் உஷ்ணம்.
இதழில் காஸ்ட்லி சுருட்டு என்று கழுத்தை அங்கும் இங்கும் வளைத்தபடி அமர்ந்திருந்தவனின் முன்னே இரத்த கிளறியாக கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஒருத்தன். சார், தெரியாம துரோகம் பண்ணிட்டேன் சார். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார் என கை கூப்பி உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் முன்னே அமர்ந்திருந்தவன் இதழில் தேங்கிய நக்கல் புன்னகையுடன் சொன்னான், ரைட், இனிமே நீ துரோகம் பண்ண மாட்ட. ஏன்னா நீ தான் துரோகம் பண்ண உயிரோட இருக்க மாட்டியே என அவன் நெற்றியில் துப்பாக்கி வைத்தான். சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார். தெரியாம கூட இந்த ராவணனுக்கு எவனும் துரோகம் பண்ணக்கூடாதுடா என்று ஒரு வெள்ள புன்னகையுடன் சொன்னவன் தன் பின்னே நின்றவனைக் கண்டு ஒரு தலையசைவை கொடுக்க, அடுத்த நொடி பின்னே நின்றவனின் துப்பாக்கியிலிருந்து பாய்ந்து வந்த புல்லட் அவன் நெற்றியில் பட்டு ரத்தம் தெறிக்க கீழே விழுந்து இறந்தான் அவன். தன் முகத்தில் இருந்த இரத்த துளிகளை துடைத்தபடி அந்த கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து கொண்டான் ராவண அர்ஜுன். முன்பு போல் இல்லை. இந்த 4 மாத இடைவெளியில் நிறைய மாறியிருந்தான். தோற்றம் மட்டுமல்ல, குணமும் மாறி போயிருந்தது. இத்தனை வருடம் பிசினஸ் மேக்னட்டாய் வலம் வந்தவன் இன்று கேங்ஸ்டர். பல ரவுடிகளின் தேடுதல் பட்டியலில் அவனும் உண்டு. சார், ஃபோன் என ஒருவன் பம்மி கொண்டு வந்து போனை கொடுக்க, தன் முகத்தில் இருந்த இரத்த துளியை துடைத்தபடி போனை காதில் வைத்தான் ராவணன். சொல்லு மார்க். ராவணா, நம்மளோட அடுத்த குறி மினிஸ்டர் பையன். எங்க எப்படின்னு நாங்களே சொல்லுவோம். சரி என்றவன் அத்துடன் பேச்சை முடித்து கொண்டான். வாழ்க்கை ஒவ்வொருவரையும் எப்படி மாற்றும் என யாராலையும் கணிக்க முடியாது என்பதற்கு இவர்கள்தான் சான்று. பார்க்கலாம் கதை எப்படியெல்லாம் போகுதுன்னு.